எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பானிபூரி மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு, சுண்டல், உப்பு போட்டு வேக வைக்கலாம். மசாலா அரைக்க தேவையான பொருள் மசாலா, பட்டை, கிராம்பு, அந்த வகைகள், புதினா, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இது கூட சோம்பையும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பூரி ரெடி ஆகிட்டு. மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான மசாலா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு வதக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கையும் சுண்டலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கும். கொதி வரட்டும்ல. திக்காகிறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். நம்மளுக்கு தேவையான மசாலா ரெடி, பூரி ரெடி, சிப்ஸு ரெடி. மிக்ஸ் பண்ணலாமா? சரி. பூரியை போட்டாச்சு. கார்ன் போட்டுக்கலாம். மசாலா ஊற்றிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். ரெடி பானிபூரி மசாலா. நீங்களும் இதை மாதிரியே மாலை நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.